நம்ம சோழன் நிலா சொன்ன மாதிரியே அந்த வாடகைக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வந்து டிவியை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்றாங்க. இத பார்த்த நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம சோழனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சோழன் அதை எடுத்து பார்த்ததும் அப்படியே வெக்ஸ் ஆகி போய் நிக்கிறாரு. உடனே வீட்டை விட்டு வெளியே வராரு. சோழனோட ஃபேஸ் ரியாக்ஷனை நம்ம நிலா பாத்துடுறாங்க. நம்ம சோழன் வெளியே வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தப்பு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அப்பதான் இங்க நிலா கேக்குறாங்க, என்னாச்சு சோழா? அப்படியே ஃபோன் வந்துச்சு, உன் முகம் மாறுச்சு, இப்ப பார்த்தனா ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா அப்படிங்கிறாங்க. இல்ல நீ சொல்லு, நான் எந்த கஷ்டமா இருந்தாலும் எதா இருந்தாலும் நீயும் நானும் அதுல ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமேன்ட்டு அந்த போன்ல இருக்கிற நம்பரை எடுத்து பார்த்தா மனோகரன் இருக்குது. அதை பார்த்த நிலா இருந்துகிட்டு, இப்ப எங்க அப்பா எதுக்கு உனக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, உங்க அப்பா தான் அந்த வீட்டை காட்டினாங்க, அந்த வீட்டை நான் போகலைன்னு சொல்லிட்டேன்ல, அதனால ஏண்டா நீ சம்பாதிக்கிற சம்பாத்தனைக்கு உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி இப்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களான்னு என்னை திட்டுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் உன்னை நான் சொகுசா வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். மற்றவங்க சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு நிலா அப்படிங்கிறாங்க. இங்க பாரு சோழா, அவரை உன் கூட வாழ்றாரு, நான் தானே உன் கூட வாழ்றேன். அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இரு. அதை விட்டுட்டு எனக்கு பணம், பெரிய வீடு, இன்னும் சொகுசா இருக்கணும் அப்படின்னு ஆசையே கிடையாது. இங்க பார்த்தல என்ன உங்க அண்ணன் தம்பி எப்படி தாங்குன்னு தாங்குறாங்கன்னு ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போகணும்னு தோணும்? சத்தியமா எனக்கு அந்த நினைப்பே இல்லை. நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே சந்தோஷமா இருந்துருவேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்ல நிலா, ஏதாச்சும் உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு. இங்க பாரு சோழா, எங்க அப்பா இருக்காரு, நீ ஒண்ணு அப்படின்னு சொல்லவும் அப்பதான் இங்க மறுபடியும் மனோகர் போன் பண்றாங்க. போன் பண்ணதுமே நம்ம நிலா இருந்துகிட்டு, இதை இப்படியே விடக்கூடாது, நானே அவர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நிலா அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோழனு, நிலா கொஞ்சம் அமைதியா இரு நிலா, அவரு நம்மளோட நல்லதுக்கு தான் சொன்னாரு. என்ன சோழா, எது நம்மளோட நல்லதுக்கு? ஒரு குடும்பத்தை பிடிக்கிறது குருவி கூட்ட கலைச்ச மாதிரி நாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுல அவருக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டதும், இங்க பாரு நிலா, உனக்கு புரியுது, ஆனா உங்க அப்பா அப்படியா நினைக்கிறாரு? நீ அதெல்லாம் ஒன்னும் மனசை போட்டு குழப்பிக்காத, நான் பாத்துக்கிறேன், நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னா நான் கேட்பனா? போய் எங்க அப்பா கிட்ட நான் 2ல் 1 கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. போனது மட்டும் இல்லாம வெளியே போய் நின்னுகிட்டு அப்பா அப்பா அப்பான்னு கத்துறாங்க. உடனே அவர் வெளியே என்னம்மா நிலா, ஏன் இம்புட்டு கோவமா வந்திருக்க, வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னதும், நீங்க பண்ண காரியத்துக்கு வீட்டுக்குள்ள வர்ற மாதிரியா வச்சிருக்கிறீங்க? ஏன் எங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறீங்க? அப்படி நாங்க என்ன உங்களுக்கு பாவம் பண்ணிட்டோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப என்னமா நடந்துருச்சு, ஏமா இந்த கத்துற? அப்பா, நீங்க பண்ணது எதுவும் எனக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எங்க புருஷனை இப்ப எதுக்கு தேவையில்லாம சோழன்ட்ட நீங்க இப்படிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னதும், நான் எங்கம்மா சொன்னேன்? சோழன் தான் சொன்னாரு, எனக்கு வீட்டுல பிரைவசியே இல்லை, என் பொண்டாட்டியோட நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு, அதனால தான் போனா போகுதேன்னு உங்களுக்கு வீடு வாடகைக்கு பிடிச்சு கொடுத்தேன், இதுல என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னதும், அப்பா, எங்க வாழ்க்கையை பார்த்துக்க எங்களுக்கு தெரியாதா? நீங்க எதுக்காக எங்களுக்கு வாடகை வீடு பிடிச்சு கொடுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நீங்க இல்லை, யாரு நினைச்சாலும் இந்த குடும்பத்தை பிரிக்க முடியாது அப்படின்னு நிலா சொல்றாங்க. அம்மா நிலா, அப்பா கொஞ்சம் பார்த்து பேசு. இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன் அப்படிங்க. உடனே வீட்டை விட்டு வெளியே போடி, முதல்ல நீ எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் உனக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட பேசி தனி கொடுத்தன் அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சா, நீ ஏன்டா எனக்கு தனி கொடுத்தன் அனுப்புற? நீ என்ன திட்டுற? நீ எல்லாம் அதான் சொல்லுவாங்களே, நல்ல இருக்க வாழ்ற பிள்ளை நல்ல வாழாத வீட்டுக்கு போகாது, நீ நல்லவே வாழவே மாட்ட அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. உங்க கண்ணு முன்னாடி நான் எப்படி சோழனோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு நம்ம நிலா அவர்கிட்ட சவால் விடுறாங்க. உடனே மனோகர் இருந்துகிட்டு, எப்படியோ பண்ணி தொலை,
இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் நான் ஏன் உங்க மூஞ்சில முழிக்க போறேன்? நீங்க எங்க குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட வந்து நான் சவகாசம் வச்சுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் இப்ப மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கவே மாட்டேன். அப்படி மிதிக்கணும்னு அவசியமும் எனக்கு வராது. என் புருஷனை எப்படி நான் மேடையத்தனமோ அப்படி நான் ஏத்திக்கிறேன். அவரு எனக்காக மட்டுமே நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு தட்டாம செய்யறவரு. அவரை போய் உங்க பக்கம் இழுத்து இந்த குடும்பத்தையே சதி செய்யலாம்னு நினைச்சீங்களா? உங்களோட எண்ணம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்மத்துக்கும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு உன்னை தனி கொடுத்தன கூட்டிட்டு போன்னு சொன்ன மாதிரில பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலா சட்டுன்னு அவங்க அப்பாவோட சட்டையை பிடிச்சிடுறாங்க. என்ன நிலா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்பா, இதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல தலையிட்டீங்க அப்படின்னா அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு போறாங்க. உடனே சோழன் இருந்துகிட்டு, என்ன நிலா, பெரியவங்கன்னு கூட பார்க்காம அவரோட சட்டையை பிடிச்சிட்ட? இங்க பாரு சோழா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவர்கிட்ட நீ என்ன சொன்னாலும், அவர் என்கிட்ட எது சொன்னாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் சொன்னாராம், இவர் கேட்டாராம். நீ பண்றது எனக்கு ஒன்னதான் ஃபர்ஸ்ட் நான் திட்டிருக்கணும், எங்க அப்பாவை திட்டி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா, ஒரு திடீர்னு என் பக்கம் திரும்பிட்ட? பின்ன உன் பக்கம் தான் திரும்ப முடியும். எங்க அப்பா தான் இப்படி ஏதாச்சும் எடக்க முடக்குக்கார ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்கிட்ட இந்த விஷயத்த எடுத்துட்டு வராம கண்டதுகிட்ட கொண்டு போய் அவரே இந்த வீடு பிடிச்சு கொடுப்பாராம். நீ என்ன சொகுசா வச்சுக்கிறியா? நீ தயவு செஞ்சு இந்த பந்தா காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் லைஃபை கொண்டு போக எனக்கு தெரியாதா? நான் படிச்ச பொண்ணு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் ஒரு ஜம்முன்னு ஒரு வேலையில இருப்பனே தவிர மற்றவங்க கிட்ட கை நீட்டி நான் ஒரு அழகான பொழப்பு பொழைக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். எனக்குன்னு யாரும் பிச்சை போட தேவையில்ல, அது இன்க்ளூடிங் நீ கூட அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா சொல்ற? ஆமா, இப்போ உன்னால பார்த்துக்க முடியலன்னு தானே இவ்வளோ ஃபீல் பண்ற. நான் சொன்னனா நான் சந்தோஷமா இல்லை, நான் கஷ்டப்படுறேன்னு உன்கிட்ட சொன்னனா? அப்புறம் எதுக்காக நீ வந்து உன் குற்ற உணர்ச்சியில இருக்க? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை ஒன்றும் எனக்கு பிடிக்காத வாழ்க்கை கிடையாது, சரியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்லலை. இதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட பேசாதேன்னு நிலா சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ தான் நம்ம சேரன் இருந்துக்கிட்டு, இங்கே பாத்தியா சோழா, எவ்வளவு நம்ம குடும்பத்து மேலே அவள் நம்பிக்கை வச்சிருக்கான்னு. ஆனால் அவள் வச்ச நம்பிக்கையில் நீ பாதிக்கு பாதி கூட வைக்கலையேடா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதுக்கு உடனே சோழன் இருந்துக்கிட்டு, ஆமாம், அவள் வச்சு கிழிச்சா. நம்ம அப்பாவும் இப்படி குடிச்சு புட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு அலையிறாரு. இந்த குடும்பத்திலேருந்து எப்படியாச்சும் வெளியே போயிடலான்னு நினச்சேன். அது என் மாமனார் மூலியமா எனக்கு நடந்துச்சு. அதையும் இவ கெடுத்து விட்டுட்டா. நல்ல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, கடைசி வரைக்கும் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லாமல் சொல்லிவிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க சோழன்.